அனைவருக்கும் அன்பான வணக்கம். நியூ எம்கேஎஸ் ஃபார் எவர் சேனல் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, தமிழ் எழுத்துக்களை எவ்வாறு அழகாகவும் நேர்த்தியாகவும் சுலபமாகவும் எழுதலாம் படிக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஞ வரிசை எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்ற பார்க்க போகிறோம். அதாவது ஈங்குன்ற மெய்யெழுத்தையும் ஞங்கா ஞெங்கி ஞுங்கு ஞெங்கே ஞை ஞொங்கோ ஞவ் அப்படிங்கிற உயிர்மை எழுத்தையும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க இன்றைக்கான ஆத்திச்சூடியை பார்த்தலாம். இன்றைக்கான ஆத்திச்சூடி 8 என்னென்னா, ஏற்பது இகழ்ச்சி. அதாவது ஒருவர் மற்றவரிடம் இறைந்து கேட்கக்கூடாது. அதாவது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க கேட்கக்கூடாது, கொடுக்குறவங்க தான் மனமோந்து கொடுக்க வேண்டும் இல்லையா? அது மாதிரியான பண்புகளை வளர்க்கணும். அதாவது கொடுக்குறவங்க வந்து மனமோந்து கொடுக்கணும், நம்மளே போய் இறைஞ்சி இதை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் சொல்லியிருக்காங்க. வாங்க இன்றைக்கான வாய்ப்பாடு ஞா வரிசை வாய்ப்பாடு போகலாம். அதாவது நா வரிசை வாய்ப்பாடு அப்படின்னா, இங்குன்ற மெய்யெழுத்தோட அ இ ஈ உ இருக்குங்களா, உயிர் எழுத்து. அந்த உயிர் எழுத்துக்கள் சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்களாக மாறுது. அந்த உயிர்மெய் எழுத்துக்களை வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஞா வரிசை வாய்ப்பாடு. இங் கூட்டல் அ ஞ, இங் கூட்டல் ஆ ஞா, இங் கூட்டல் இ ஞீ, இங் கூட்டல் ஈ ஞீ, இங் கூட்டல் உ ஞு, இங் கூட்டல் ஊ ஞு, இங் கூட்டல் ஏ ஞே, இங் கூட்டல் ஏ ஞே, இங் கூட்டல் ஐ ஞை, இங் கூட்டல் ஓ ஞோ, இங் கூட்டல் ஓ ஞோ, இங் கூட்டல் அவ் ஞௌ. ஞா வரிசை எழுத்துக்களை எப்படி எழுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எழுதலாம். கீழிருந்து மேலாக ஒரு நேர்கோடு போடுறோம். அதாவது 4வது கோட்டிலேருந்து 2வது கோட்டு வரைக்கும். திருப்பி 2வது கோட்டில் ஒரு படுக்கை கோடு போடுறோம். திருப்பி அதிலேயே கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலிருந்து கீழாக ஒரு 3வது லைன் வரைக்கும் கோடு போட்டு திருப்பி ஒரு வளை கோடு போடுறோம். 3வது லைனுக்கு 4வது லைனுக்கும் திருப்பி 4வது லைனில் ஒரு சிறிய படுக்கை கோடு, திருப்பி கீழிருந்து மேலாக 4வது கோட்டில் 2வது கோடு வரைக்கும் ஒரு கோடு போடுறோம். மேலே ஒரு புள்ளி வைக்கிறோம். இந்த எழுத்து பேர் வந்து இங். அடுத்தது பாருங்கள், அடுத்த எழுத்து எழுத போகிறோம். அடுத்த எழுத்து இதே மாதிரி தான் எழுதுகிறோம், ஆனால் மேலே புள்ளி வைக்க மாட்டோம். பாருங்கள், அதே மாதிரி எழுதுகிறோம். வளைகோடு போடுறோம், ஒரு படுக்கை கோடு போடுறோம், சிறிய படுக்கை கோடு கீழிருந்து மேலே. இது வந்து இங் ப்ளஸ் அ ஞ. அடுத்த எழுத்து பாருங்கள், அடுத்த எழுத்து அதே மாதிரி ஞா மாதிரி போட போகிறோம். ஞா போடுறது நம்மளுக்கு நல்லா தெரியும். நல்லா போட்டாச்சு. பக்கத்தில் ஒரு துணை எழுத்து, துணைக்கால் போட போகிறோம். எழுத்து வந்து இங்கு ப்ளஸ் ஆ ஞா, இங் ஞ ஞா. அடுத்த எழுத்து பாருங்கள், இது அப்படியே ஞா மாரி தான். ஃபஸ்ட்டு ஞா போட்டுருணுங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஞா போட்டுருணும். இதில் வந்து அப்படியே வளைஞ்சி பாருங்கள், ஒரு கொக்கி மாதிரி வளைஞ்சி மேலேருந்து கீழாக 1வது கோட்டிலேருந்து 4வது கோடு வரைக்கும் வரணுங்க. இது வந்து இங்கு ப்ளஸ் இ ஞீ. அடுத்தது பாருங்கள், ஞா மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுருணும். ஞா ஏற்கனவே போடுறது நம்ம பழகியிருக்கோம். அதே மாதிரி போட்டுட்டு மேலே நோட்டு இங்கே தாங்க மாற்றம் வரும், ஒரு சுழிக்கணும். இது வந்து இங்கு ப்ளஸ் ஈ ஞீ, அந்த எழுத்து தாங்க இது. அடுத்தது வாங்க, இங்கு ப்ளஸ் ஊ ஞூ எழுத போகிறோம். முதல்ல ஞா மாதிரியே போடணுங்க. போட்டுட்டோம். இந்த இடத்துல தான் மாற்றம் வரும் பாருங்கள், மேலிருந்து கீழே வரைக்கும் இழுக்கணுங்க. இது வந்து இங்கு ப்ளஸ் ஊ ஞூ. அடுத்த எழுத்து பாருங்கள், ஞா மாதிரி ஃபஸ்ட்டு போடணுங்க. போட்டுட்டு அழகாக போடுங்க, பொறுமையாக எழுதுறது அழகாக பழகும். இங்கே தாங்க வளைஞ்சி வந்து கீழே வந்து ஒரு சுழி போடணுங்க. இது இங்கு ப்ளஸ் ஊ ஞூ. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த இங்கு வந்து ஆனா கூட ஆவனா கூட ஈனா ஈயனா கூட சேரும்போதெல்லாம் மாற்றம் வராது. இந்த ஊ கூடையும் சேரும்போது தான் மாற்றம் வரும். எல்லா எழுத்துக்களுமே உயிர்மை எழுத்தில் அந்த ஊ கூடையும் சேரும்போது தான் அந்த எழுத்துடைய அந்த மூல எழுத்து நிறையா மாறுபடும். அந்த மூல எழுத்தோட அந்த 2 இது மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுட்டோம்னா சீக்கிரம் அந்த 247 எழுத்தில் அந்த உயிர்மை எழுத்துக்கள் 216ஐயும் சீக்கிரமாக அழகாக எழுத கற்றுக்கலாம். அடுத்த இது வந்து ஒற்றை கொம்பு போடுறோம் பாருங்கள். ஒற்றை கொம்பு நம்ம ஏற்கனவே க வரிசை எழுத்துக்களை போட்டிருக்கோம். பக்கத்தில் ஞ போடுறோம். இது இங்கு ப்ளஸ் ஏ ஞே. ரெட்டை கொம்பு போட போகிறோம் பாருங்கள். கீழிருந்து மேலாக போடுறோம். பக்கத்தில் ஞ போடுறோம்.
இது இங்கு ப்ளஸ் ஏ ஞே அப்படின்ற எழுத்துங்க. அடுத்த எழுத்து 2 சுழி மாதிரி போடுறோம். இந்த இடத்துல முழுக்கியாக வரணுங்க, அது பார்த்துக்குங்க. அடுத்தது பக்கத்தில் ஞ போடுறோம். இது இங்கு ப்ளஸ் ஐ ngை அப்படின்ற எழுத்து தாங்க. அடுத்த எழுத்துக்கு வாங்க போகலாம். அடுத்த எழுத்து ஒற்றை கம்பு போடுறோம். பக்கத்தில் ஞ போடுறோம். பக்கத்தில் துணை எழுத்து போடுறோம். இது இங்கு ப்ளஸ் ஓ ஞோ, இங்கு ப்ளஸ் ஓ ஞோ எழுதியாச்சு. அடுத்ததாக ரெட்டை கம்பு போடுறோம். பாருங்கள், போட்டாச்சு. பக்கத்தில் ஞ எழுதுகிறோம். அதுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட போகிறோம். எழுதியாச்சு. இது இங்கு ப்ளஸ் ஓ ஞோ அப்படின்ற எழுத்துங்க. அடுத்தது வாங்க, அடுத்த எழுத்து பார்க்கலாம். அடுத்த எழுத்து ஒற்றை கம்பு போடுறோம். ஏற்கனவே வரிசையில் போட்டிருக்கோம். இதெல்லாம் பக்கத்தில் ஞ போடுறோம். அதுக்கு பக்கத்தில் ல, பெரிய ல போடுறோங்க. பாருங்கள், இது இங் ப்ளஸ் அவ் ngau, இங் ப்ளஸ் அவ் ngau. இப்போ இந்த வீடியோவில் வந்து இங்குன்ற மெய் எழுத்தையும் ஞங்கா ஞெங்கி ngொங்கோ ngை ngொங்கோ ngau அப்படிங்கிற ஞா வரிசை உயிர்மெய் எழுத்துக்கையும் நம்ம எழுத கற்றுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அங்கு இங்கில் வந்து இங்கு இருக்குது இல்லைங்களா, அதனால் கைகளை இங்கும் அங்கும் அசைச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி சொல்லி கொடுத்தா குழந்தைகள் ஆர்வமாகவும் சீக்கிரமாகவும் கற்றுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இங் nganga ngingி ngngo ngenge ngai ngngo ngau, இங் nganga ngingி ngngo ngenge ngai ngngo ngau. இந்த மாதிரி தான் ஆக்ஷன் கொடுக்கணும்னு இல்லை, அந்த எழுத்துக்கள் வர மாதிரியான வார்த்தைகள் எப்படி இருக்கோ அதை மாதிரி நம்ம எந்த ஆக்ஷன் வேணால் கொடுத்ததுன்னா குழந்தை ஆர்வமாக கற்றுப்பாங்க. இந்த மாதிரி தான் வரிசை எழுத்துக்களும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் தேவைப்படுறவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் எண்ணமே நம் வாழ்க்கை, நல்லதே எண்ணுவோம் நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.